எம்ஜிஆர் காலத்தில் அதிமுகவில் எப்போதுமே உட்கட்சி ஜனநாயகம் இருக்கும். சாதாரண தொண்டனின் புகார் கடிதத்திற்கு கூட மதிப்பளித்து புகாருக்கு ஆளான நிர்வாகிகளை அழைத்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கும் அணுகுமுறை அப்போது அதிமுகவில் இருந்தது. செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களில் அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் மீது கூட கடுமையான விமர்சன கருத்துக்கள் அனுமதிக்கப்படும். 1976ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கோயம்புத்தூர் நகரில் நடைபெற்ற பொதுக்குழுவில் நிகழ்ந்தது. 1972இல் தொடங்கப்பட்ட அதிமுகவின் சட்டத்திட்ட விதிகள் அந்த பொதுக்குழுவில்தான் முழுமையான ஒப்புதல் பெற்று நடைமுறைக்கு வந்தது. அதுவரையிலும் அதிமுக என இருந்த கட்சியின் பெயர் அனைத்திந்திய அதிமுக என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதும், கட்சியின் கொடியை நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் கைகளில் பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற தீர்மானங்களும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில்தான் நிறைவேற்றப்பட்டன. சிறு வயது முதலே எம்ஜிஆர் தேசிய உணர்வுடன் காந்திய பற்றாளராக இருந்து வந்துள்ளார். திமுகவில் இணைந்து பணியாற்றிய காலத்திலும் அவருக்கு விசாலமான தேசிய பார்வை இருந்தது. காந்தி, காமராஜரை மதித்து போற்றுவார். நேரு குடும்பத்தின் மீதும் அலாதி பிரியம் இருந்தது. அதிமுக தமிழ்நாட்டின் மாநில கட்சியாக இருந்தாலும் இதன் கிளை அமைப்புகள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரம், டெல்லி, அந்தமான் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டன. கர்நாடகாவில் அதிமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தார். பெங்களூர் மாநகராட்சியில் கவுன்சிலர்கள் சிலரும் வெற்றி பெற்றிருந்தனர். ஆந்திர மாநிலத்திலும் சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களில் அதிமுக போட்டியிட்டு இருந்தது. புதுச்சேரியில் அதிமுக ஆட்சியை பிடித்திருந்தது. இதன் அடிப்படையில் கட்சியை அனைத்திந்திய அதிமுக என்ற பெயரில் தேசிய கட்சியாக முன்னெடுக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முடிவெடுத்தார்.